அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசு
அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும்.
நேசமே ஆருயிர் இயேசுவே உம் அன்பில் ஒன்றே உண்மை என்று கண்டேன். தேடி வந்த நேசமே ஆருயிர் இயேசுவே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். என்று மாறாத அன்பே, ஓ என்று மாறாத அன்பே என் இயேசுவே. இந்த உலகத்துல மனுஷங்க நம்மள முதல் முறை பார்க்கும்போது அவங்க முகத்துல இருக்க எக்ஸைட்மெண்ட், அந்த ஆவல், அந்த உணர்ச்சிகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த தேவனை பற்றி நான் ஒன்று சொல்லுகிறேன். அவர் உங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் போது உங்களை எவ்வளோ ஆவலாய் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு அவர் உங்களை பார்த்தாரோ. நீங்கள் எத்தனை பாவம் செஞ்சுருக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் அவருடைய முகத்தில் அந்த எக்ஸைட்மெண்ட் ஒரு துளியும் குறையாம அதே ஆவலோடு அதே இன்பத்தோடு அதே சந்தோஷத்தோடு அவர் பார்க்கிறார். செப்பனியால் வாசிக்கிறோம், அவர் நம்மில் கம்பீரமாய் களி கூறும். யோசிச்சு பாருங்க, ஒரு புது ஃபோன் வாங்கினா ஒரு வாரத்தில் அதோட எக்ஸைட்மெண்ட் போயிடுது. அதே மாதிரி தான் மனுஷங்களுக்குள்ள. ஆனால் இந்த தேவன் பாருங்க, என்றென்றைக்கும் உள்ள கடைசி வரை சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் புதுசாக மட்டும்தான் நம்மளை பார்க்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ள புது சிருஷ்டியாய் நம்ம இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நீதிமானாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய பிரச்சனை நம்மளை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். Thank you for your love, Lord. உடைய அன்பிற்காக உமக்கு நன்றி. Thank you for loving us, Lord. Thank you for loving us. மகிமை உமக்கே. உடைய நேசம் என்று மாறாது, உடைய நேசம் என்று மாறாதையா. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவர் நீங்க. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய், எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய்,
எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவர். நீர் எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. பவுல் சொல்லுகிறார், என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே. யோசிச்சு பாருங்க, அவர் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தன்னு பவுல் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்றாரு, என் மேல், சிங்குலர், என் மேல். கலாத்தியருக்கு மொத்த சபைக்கு எழுதுறாரு. அவர் சொல்றாரு, அவங்களுக்கு முன்னாடி என் மேல். அதே ஃபோக்கஸ் தான் நமக்கு இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அவர் நல்லவரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பக்கத்தில் உள்ளவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்களா, அவருடைய அன்பை உணர்றாங்களா, அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பற்றின விசுவாசத்தினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே ஃபோக்கஸ் தான் நமக்கு இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா இல்லை, அவர் எனக்கு நல்லவருங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராய் மட்டுமே தான் இருக்கிறார். அது ஒரே ஒரு விஷயம் பாடி முடிப்போமா? எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற பகுதிகளை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நேசிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபார் லவ்விங் அஸ். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். உடைய பிரச்சனை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய கிருபைக்குள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.